ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது டேஸ்ட்டாக ரிச்சாக ஒரு அவல் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து பாதாம் முந்திரி வறுத்துட்ருக்குங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது அந்த நெய்லேயே இந்த அவலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போது 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். நான் 1 லிட்டர் பால் காசி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம வறுத்த அவல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் காய்ச்சும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்போ தான் பாயாசம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த வெல்லம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. நான் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜாரில். அதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்ச பாதாம் முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் திராட்சை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சுருந்தேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் ரெசிபிக்கு. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.